இப்போ உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சேண்ணா அந்த அந்த இது தனியாக அனுப்பிச்சேண்ணா உங்களுக்கு நீங்கள் குழுவில் பார்த்தீங்களா? தனியா அனுப்பிச்சிருந்தீங்க. அப்படிங்களா? என்ன என்ன சென்டென்ஸு சொல்லுங்கள். ஒத்ததறிவீர் ஒத்த இடம் காட்ட வாரீர் ஆ ஆ சிகாமணி வாரீர் ஆ ஆ ஒதுங்கினேன் அத்தோடு ஒத்து போ ஆ அப்படின்னு எழுதியிருக்கேன். எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் ஆ அப்படின்னு இருக்கு. அதாவது ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் ஆ வைக்கப்படும் திருவர் சொல்றாரு. ஆமாம் 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 அந்த கருத்தோட இது ஒத்து வருது. ஆமாம் ஆமாம் அதில் அந்த ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையர் சத்தாருள் வைக்கும். அதில் இரண்டு சுத்த சன்மார்க்க பார்வையில் பார்க்கும்போது அதில் இரண்டு பொருள் இருக்குங்க ஐயா. அதாவது ஒத்தது ஒத்தது அப்படின்னு நம்ம முழுசான வார்த்தையில் அப்படியே பார்த்தோம்னா நம்முடைய உயிர் போல தான் ஆடு மாடு கோழி மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வுன்றது பொதுவானது. அதாவது புற வடிவங்கள் வேறவா இருக்கலாம், அதனுடைய சூழ்நிலை வேறவா இருக்கலாம். அது வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, வண்ணம் வேறு எனினும் வடிவு வேறு எனினும் மன்னிய உண்மை ஒன்று என்றார். இப்போ ஒரு ஆடை பார்க்குறோம், அதனுடைய வடிவம் வேறு, மாடு பார்க்குறோம், அதனுடைய வரி வேறு, அதனுடைய உணவு முறைகள் அதனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஜீவனில் வெளிப்படுகின்ற அந்தந்த ஜீவராசி வெளிப்படுகின்ற இது வந்து சுபாவம் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் ஆன்மான்றது ஒரே படித்து தான். இது தான் இன்னொரு வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றே. அந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ள இருக்கிற அந்த உண்மை அதுங்கிறது தான் கடவுள். உண்மைன்ற ஒரு அந்த ஒரு சொல்லு தான் வந்து கடவுள்ன்றார் வள்ளலார். அதை வந்து உண்மை உரைத்தருளே உண்மை உரைத்தருளே நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவது ஒன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் உன்னால் வாழுகின்றேன். நான் இப்போ நான் வாழறேன், அதாவது நான் இருக்கிறேன்னா அது அந்த இருத்தல் அப்படின்ற அந்த அது என்னன்னா அது ஒரு ஒரு உணர்வு சுடர். அந்த உணர்வு சுடர் வந்து அதுக்கு மூலம் வந்து அருள் விளக்கு தான். அருள் விளக்கிலிருந்து இயல்பாக அதனுடைய இப்போ சூரியன் இருக்குன்னா அதனுடைய இயல்பு வந்து அண்டம் முழுதும் சுடர் பரப்பிக்கிட்டு தானே இருக்கும். சுடர் இல்லாத ஒரு தீபம் ஒளியோ இல்லை சூரியனோ இருக்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி நம் தலைக்கு நடுவில் நிராதார நிலையில் இந்த அருள் விளக்கு, அதுதான் வள்ளல் பெருமான் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே. இந்த அருட்சுடர்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த அருட்சுடர் தான் நாம. ஆனால் அது இறைவனுடையது தான், அது நம்முடையது கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். பள்ளிக்கூடத்து பையன் முருகேசன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது? அந்த உள்ளேன்னா என்ன? அது தேகத்தை குறிக்கல. அந்த உள்ளேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்ம முக்தி அடைகிறதுக்கு சித்தி பெறத்துக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்குள்ளே துருவி போக போக அது ஒரு ஊசி முனையாகவும் அல்லது நுண் இழையாகவும் நூல் போலவும் அது போயிட்டே இருக்கும். அந்த நிலை கடைசியில் போகும்போது அந்த உணர்வு பார்த்திங்கன்னா அந்த எண்டு வந்து அருளாக தான் இருக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். நாம் கூட இருக்கிறோம், ஆனால் அடுத்த வினாடி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வினாடி என்னப்பா என்கிட்ட நல்லா தான் பேசியிருந்தான், கோல சொல்கிறாமுங்க, திடீர்னு அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இதே இருத்தல் தான் அவருக்கு இருந்தது, அதை பர்மனெண்ட் ஆக்கிக்கிட்டார். அதனால் எப்பாலும் எக்காலும் இருத்தலை பெற்றேன் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றாரு நமக்கு. ஒரே வார்த்தையில் அந்த இருத்தல் அந்த உள்ளேன் அது அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே வரணும்.
அந்த ஸ்தூலத்து இப்போ நம்ம இருக்கிற அந்த இருத்தல் வந்து ஸ்தூலத்தன்மையில் இருக்குது, கல் மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து இந்த உடம்பு தான் நாமுன்னு சொல்கிறோம். ஆமா ஆனால் அதுக்கு உள்ளே போக 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 அந்த கல் வந்து அது வந்து எண்டில் வந்து நீராய் மாறிடுமா. அதுதான் மணிவாசக பெருமான் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அந்த உயிர் தான் உணர்வாக இருக்குது. உயிர் வேற இல்லை, உணர்வு வேற இல்லை. உயிர் என்பது உணர்வு மயமானது. அந்த உணர்வில் தான் எல்லா அனுபவம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, என் உயிர் நீன்ட்டார். நீராய் உருக்கி என் என் ஆருயிராய் நின்றானே. அதுதான் வள்ளல் பெருமான் என் அறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே என்றார். அது எல்லாமே வந்து இறைவனாக பார்க்குறது. இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா அது என்ன எப்படி ஒத்துக்க முடியும்னா, நம்ம கண்ணால் பார்க்குற முன்னிலைப்படுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளவும் எனக்குள்ளே எப்படி இருக்கிறேன்ற அந்த உணர்வு நான் 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 என்ற வண்ணமாய் விளங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. நாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பாதாம் காலையில் உங்களுக்கு பாதாம் அல்வா டிஃபன், ஏன்னா நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த வசதி இருக்கு. எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து கூழ் தான் காலையில். ஆனால் உணர்வு ஒன்று தானே, பசி ஆறுறது ஒன்று தானே. ஆமா 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 பசி ஆறுறது வந்து கூழ் சாப்பிட்டாலும் பசி ஆறிடும், நீங்கள் பாதாம் அல்வாவில் சாப்பிட்டாலும் பசி ஆறிடும். என்ன மீன் டைம் நாக்குக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறீங்க, எனக்கு நாக்குக்கு அங்கே வேலை இல்லை. அதைத்தான் சொல்கிறாரு, பயிர்ப்புரு கரண பரிசுகள் பற்பல. பயிர்ப்புரு கரண பரிசுகள். கரணம் அப்படின்னா அதில் அகக்கரணம்னு இருக்குது, புறக்கரணம்னு இருக்குது. அகக்கரணம்ன்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம். புறக்கரணம்ன்றது மனம் வாக்கு காயம். இந்த மனம் வாக்கு காயம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. நாம் சொல்லுவோம் மனம் படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குன்ட்டு. ஆனால் எல்லா ஜீவராசிகள் இருக்குது. நீங்கள் ஒரு தெருவில் போய்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஏன்னா புதுசாக அந்த புது தெருவுக்கு போகிறீங்க, அந்த தெருநாயை உங்களை துரத்திக்கிட்டு வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை விரட்டணுன்னா அடிக்கலை, கல்லை எடுக்கிறீங்க, ஆமா ஆமா பெரிய கல்லை எடுக்கிறீங்க. அது என்ன பண்ணுது, அது ஓடிடுச்சு. ஏன் ஓடுது, கல்லு வந்து நம்ம மேல படுவோம். சூழ்நிலையை புரிஞ்சுக்குது. அதுக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்க, அடித்தா வலிக்குன்னு அது ஆல்ரெடி அதை அனுபவிச்சிருக்கு ஆமா அங்கே. ஆனால் அது எண்ணம் கிடையாது, இவர் அடிக்க போகிறாரு நாம் தப்பிச்சு போகலான்னு எண்ணம். அது அது அனுபவம். அது அந்த அனுபவமே மனமாக இருக்கும். அந்த டைம் பீயிங் சூழ்நிலையை அது புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லா உயிர்களுக்குமே இறைவன் கொடுத்துருக்கார். அதுதான் மனோசக்தி. ஆனால் எண்ணங்கள் அதுக்கு வந்து உதிக்காது. ஒரு குறிப்பிட்ட சர்க்கியூட்டில் மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். அது நாளைக்கு பற்றி நினைக்காது, நேற்று பற்றி நினைக்காது, நாம் எப்போ பிறந்தோம் எப்போ சாகும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அது நிகழ்காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எப்போவுமே நிகழ்காலத்தில் இருக்கும், அவ்வளோதான். இருக்கும், பசி எடுக்கும், நம்மளை மாதிரி காம உணர்ச்சி வரும், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது வந்து நாம் ஏன் பிறந்தோம், நாம் யார், அதெல்லாம் அது நினைக்க முடியாது. அந்த தேகத்தில் அதுதான் அதுக்கு பரிணாமம், அவ்வளோதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நான் வந்து 1964 பிறந்தேன்னு சொல்கிறோம். அது நம்ம இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வந்து நம்ம கற்பனை தான் பண்ணி பார்க்குறோம். உண்மையில் நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையை தவிர இறந்த காலம் நம்முடைய அனுபவம் கிடையாது. இறந்த காலம் நம்முடைய அனுபவம் கிடையாது. ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்கார் பெரிய கோட்டீஸ்வரர், ஏகப்பட்ட கோடி பொருள். அது அவர் வந்து காலையில் வந்து உளுத்த வடை தான், ஒரு நாளைக்கு பூரி தான், ஒரு நாளைக்கு இது பண்ண தான். அவருக்கு 3-4 பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, மருமகள் எல்லாம் சேர்ந்து வகை வகையாக காலையிலேயே டிஃபனு, ஆஃபீஸ் வீட்லேயே ஆஃபீஸு எல்லாம் 11 மணிக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக திக்க காஃபி வந்துடும்.
மதியம் ஆட்டுக்கறி தான், கோழிக்கறி தான் எல்லாம் அனுபவிச்சாங்க. 20-25 வருஷம் ஆச்சுவாங்க. அந்த ஏரியா அவங்கள விட்டு அவர் ஆள் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. அது ஒரு 4 பேர் ஒரே நேரத்தில் பிளான் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸில் 4 பேர் ஒரே நேரத்தில் பிளான் பண்ணி குரோர் கணக்கில் இந்த கொஞ்சம் ஐயா ஒரே ஒரு வாரத்தில் நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் பொருளை வந்து கொஞ்சம் கடமாக கொடுத்துருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட 20 வருஷமாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றினாங்க. அவ்வளோதான், 4 பேர் ஒரேடி ஏமாற்றினாங்க. அப்படியே பிச்சைக்காரன் ஆகிட்டார். உண்மையில் இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படி பிச்சைக்காரன் ஆகிட்டார். இப்போ கூழு தான் சாப்பிட்றாரு, கஞ்சி தான் சாப்பிட்றாரு, வருமானம் இல்லை, பிள்ளைகள்லாம் எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் பழையதை நினச்சி இப்போ அவர் திருப்தியாக இருக்க முடியுமா? அவர் வாழ்ந்த காலம், அவர் எப்படி வாழ்ந்தார், அதெல்லாம் நல்லா தானே வாழ்ந்தார் 30 வருஷமா. அந்த அனுபவம் வந்து இப்போ பிரயோஜனம் ஆகுமா? அது சுத்தமாக பிரயோஜனம் ஜீரோ. அந்த அனுபவம் நமக்கு இப்போ அதை நினச்சோம் கற்பனை பண்ணி கூட நம்ம இப்போ திருப்தியாக இருக்க முடியாது. இப்போ இருக்கிறது தான் உண்மை. ஐயோ அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், கதவு கூட சரியாயில்ல அவங்க வீட்டில். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், கதவு கூட பழைய வீட்டில் இருக்காங்க, கதவே சரியில்லை. அவங்க எப்படி இருந்தாங்க, அதான் ஒரு இறைவன் அதெல்லாம் காமிச்சு கொடுக்குறாரு. ஆனால் நாம் கூட நிகழ்காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்காலத்தை இறந்த காலத்தை கற்பனை பண்ணி 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 அமைதியை இழந்து பல நோய்களை வர வச்சு வருத்தப்பட்டு நாம் போய் செத்து போகிறோம். ஆனால் நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அதாவது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளவும் அந்த இறைவனே தான் அந்த ஆருயிரார் இருக்கிறார். எதுக்குன்னா அந்த அனுபவ வாழ்வுன்றது இறைவனுக்கே அந்த உயிர் உணர்வு மூலம்தான் அவர் வந்து சச்சிதானந்த அனுபவத்தை பெற முடியும்ன்றது தான் இறைவனுக்கே ஒரு தலை விதி. அதாவது அவருக்கு வந்து சச்சிதானந்த அனுபவம் வேணும்னா நீங்கள் தான் வேணும், இல்லைன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் தான் நீங்களாம் வந்திருக்கார், அவர் தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறார். இன்பம் இல்லாதவர்களுக்கு அதனால தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்றார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அகநிலையில் ஏகனாக இருக்கிற ஆண்டவருக்கு இன்பம் துன்பம் கிடையாது. அவரே புறநிலையில் அநேகம் எண்ணற்ற கோடி மனிதர்கள், எண்ணற்ற கோடி மில்க்வே கேலக்சிஸ், அதில் வந்து கோடிக்கணக்கான பூமி மனிதர்கள் ஜீவராசிகள் வாழுது. அதனால் அநேக நிலையில் அவர் வரும்போது ஒரு சாதாரண ஒரு ஜீவனாக தான் வர்றாரு. இப்போ இன்பமும் துன்பமும் உள்ளானேன்ட்டார். ஆக ஏக நிலையில் இன்பமும் துன்பமும் இல்லானே, அநேக நிலையில் மேற்பரப்பில் கடலுக்கு மேற்பரப்பில் வரும்போது கடல்ன்றது ஒன்று தான், ஒரே சமுத்திரம்தான். ஆனால் உலகம் ஃபுல்லாக அலைகள், எண்ணற்ற சிறு அலைகள், பெரு அலைகள், விட்டான அலைகள். அந்த அலைகள் தான் வந்து இந்த அலையை எடுத்துக்கிட்டோன்னா மேடு பள்ளம். ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு ஜீவராசி. அது மேடாக வரும்போது இன்பத்தை அனுபவிக்குது, அது பள்ளமாக வரும்போது துன்பத்தை அனுபவிக்குது. அது சில காலம் நிகழுது, அப்படியே மறைஞ்சிடுது, திருப்பி இன்னொரு பிறவி எடுக்குது. இப்படி தான் அந்த ஜீவனாகவும் இருந்து கடைசியில் அலையில்லாத அந்த சமுத்திரத்துக்கு போயிறார், நிலையான ஒரு இடத்துக்கு போயிறார். அந்த அலைநிலை நீங்கி நிலையானது. இது ஒரு அனுபவத்தில் தான் இறைவனே அந்த சச்சிதானந்தத்தை அனுபவிக்க முடியுன்றது தான் இயற்கை உண்மை, நீதியாக இருக்கிறது அவருக்கே. இப்போது அதை தான் ஒரு உயிரை பார்க்கும்போது ஒத்தது நல்ல மாதிரி தான் அது இருக்குது. இதுதான் ஜீவ ஒழுக்கம். சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு மனிதர்களிடத்தில் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஜீவராசிகள் இடத்துல இது நாய் வடிவம், இது கோழி வடிவம், இது ஆட்டு வடிவம், இது அச்சு துண்ணா எவனும் கேட்க மாட்டான், அது என்ன கோர்ட்டுக்கு போகுது, அது துடிச்சா அதுக்கு தானே எனக்கு தான் வலிக்குது, இப்படிலாம் நீ பார்த்ததுனால தான் பாவத்தை செய்கிறான். அதனால் ஒத்தது அறிவான், நம்ம மாதிரி தான் அங்கே இருக்குது, நான் என்ற உணர்வு அங்கே இருக்குது அப்படின்னு அறிஞ்சு அதுக்கு இன்பத்தை செய்யலனா கூட பரவாயில்ல, துன்பத்தையாவது செய்யாது இருக்கிறவன் தான் உயிரோடு இருக்கிறவன், மற்றவெல்லாம் சத்த போனோம் அப்படின்ட்டார். அடுத்தது
இன்னொன்று இதுக்கு மேல்நிலை அனுபவம் ஒத்து, அது அறிவான் உயிர் வாழ்வான். ஒத்து அப்படின்னா ஒத்துப்போதல். ஆக நீங்கள் உள்ளே போக 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 உள்முகமாக பயணம் செய்ய செய்ய இந்த நீங்கள் தேடுறீங்க இறைவனை வந்து நாம் உள்ளே போய் பார்க்கலான்னு நீங்கள் தேடுறீங்க. உள்முகமாக மனம் கடந்து போகிறீங்க, உயிர் உணர்வை கடந்து போகிறீங்க, தேக நிலையை கடந்து போகிறீங்க, எல்லாத்தையும் கடந்து போய் உள்ளே போய் தேட போகிறீங்க. ஒரு கட்டத்தில் வந்து தேடுற ஆளே காணாமல் போயிடுறான். இந்த உப்பு பொம்மை நான் கடலை அளக்க போகிறேன்னு உள்ளே போச்சான், 10 அடி வச்ச உடனே காணாமல் போயிடுச்சு. அந்த உப்பு பொம்மை மாதிரி தான் நாம் இருக்கணும். அங்கே உள்ளே போனால் தடம் காண முடியாத மாதிரி மறைஞ்சு போயிடுவோம். அதனால தான் வள்ளல் பெருமான் நான் மூழ்கி, நான் மூழ்கி, மூழ்கின்னா என்ன, நீரில் தானே முழுவாங்க, தண்ணியில் தானே முழுகுவாங்க. இங்கே அருட்கடலில் முழுகணுன்றார் வள்ளலார். அருள் என்கின்ற சமுத்திரத்தில் முழுகணும், நான் மூழ்கி. அப்போ மூழ்கினா என்ன ஆகும்னு முதலீடே தெரிஞ்சுக்கிறார். நான் போய் அடுத்த வருதுங்களா, நான் போய் நான் செத்து போனோம், நான் செத்து போகணுன்றாரு மணிவாசக பெருமான். திருவாசகத்தில் செத்திலா பத்துனே ஒரு 10 பாடுறார். ஒரு வித்தியாசம் வேண்டார். இறைவாய் நீ என்னை பார்த்து செத்துப்போ அப்படின்னு எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாய். செத்திட பணியாய் திருப்பெருந்துறையுரை சிவனே, என்னை செத்திட பணியாய் நீ என்னை பார்த்து செத்துப்போ அப்படின்னு நீ ஆணை செய்தால்தான் நான் படிச்சுக்குப்பேன். நீ செத்துப்போன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னா நான் இந்த உலக இன்பத் துன்பத்திலேருந்து நான் படிச்சுப்பேன், நான் உயிர் தெழுந்துடுவேன். எதுவாக உயிர் தெழுந்துடுவேன்? நான் சிவமாக உயிர் தெழுவேன், நீயாக உயிர் தெழுவேன். அதுதான் நான் போய், நான் மூழ்கி, நான் போய் அதுவாக பெறுவேனோ அப்படின்னு சொல்கிறாரு 3வது சென்டென்ஸு. அப்போ அங்கே வள்ளலார் இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா அதுவாக பெறுவேனோன்னா பெறுகின்றவர் இன்னும் இருக்கிறார் தானே அர்த்தம். அப்போ நான் மூழ்கணுன்றாரு, அது சாதனம். சாத்தி வந்து நான் போய் அப்படின்றாரு. அப்புறம் எப்படி பெறுவேணும்னா நீ நான் மூழ்கி நான் போய் அடுத்த சென்டென்ஸே வரக்கூடாத. அப்போன்றது நான் என்பது இதுகாலம் வந்து நான் எனது என்பதை என்னுடையது என்று நினைத்தது தானே தவறே தவிர நான் எனது என்பதை அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது, அதுக்கு அவசியமும் இல்லை. அப்படி அவசியம் அழிக்கணும்னு அவசியம் இருந்திருந்தால் இறைவன் படைச்சே இருக்க மாட்டார். இறைவன் படைச்சே இருக்க மாட்டார். எத்தனையோ கோடி கோடி பிறவிகளை நான் எனதுன்றத அனுபவத்தில் வந்துட்டுருக்கோம். இப்போ அதை அழிக்க முற்பட்டால் என்னாகும்? அது முற்பட்டதே தவறு. அப்போ அதை நான் என்கின்ற இருப்பையும் எனது என்கின்ற அனுபவத்தையும் சிவமும் கருணையுமாக பார்க்க வேண்டும். அப்படி தான் அதுதான் இருக்கு. நான் இருப்பது சிவம்தான் இங்கே இருப்பாகவும் அதனுடைய தன்மை தான் நமக்கு அனுபவமாக இருக்கிறது. அதனால்தான் நான் அறியாமையினாலே நான் எனது என்கின்ற அறியாமையினாலே நான் எனது என்கின்றதை என்னுடையதாக கொண்டேன் அப்படின்றார். அப்போ அறிவு வந்த பிறகு வரத்துக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு இறைவன் சொல்கிறார், கருணையும் சிவமே பொருள். அப்போ நான் எனது என்பதை பொருள் என்று கொண்டது மாறி அது சிவமும் கருணையும் அப்படின்ற உணர்ந்த போது இப்போ அந்த பொருள் இருக்குது. எப்பவும் அந்த பொருளை அழிக்க முடியாது. இப்போ அதை வந்து கருணையும் சிவமாக மாற்றிக்கணும். அப்போ மாற்றிக்கும் போது அங்கே நான் என்ற ஒன்று தனியாக எதுவுமே இல்லை. நம்முடைய இருப்பும் அவருடைய இருப்பும் ஒன்று தான். அது ஒத்துப்போகும். ஒத்துப்போகும்னா அதுதான் இருக்குது. அதுதான் ஒத்த இடம் தன்னில் நித்திரை செய்கின்றீர்வாரு ஒத்த இடம் காட்டுனா நீயும் நானும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே மெய்யொருள் வியப்பில் இதுதான் கடைசியில் முடிப்பார். நானும் நீயும் ஒன்று என்று உரைத்து நல்கு ஜோதியை ஒத்துப்போதல். இது அதோட ஒத்துப்போம்.
இப்போ 2 பார்ட்டி வந்து ஒன்றா இருந்த பார்ட்டி திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை 2ஆக பிரிஞ்சு சண்டை, ஒரே சண்டை, கோர்ட்டுக்கு அது இது போய் ஏகப்பட்ட காசு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க. அவங்க மேல் கோர்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார், சமாதானம் பண்ணி போங்கப்பா நல்லபடியாக சொல்லி 2 பேரும் ஒத்து போங்கப்பா அப்படின்ன பிறகு அப்புறம் 2 பேரும் ஒத்து போயிட்டு பழைய மாதிரி ஒன்றாயிட்டாங்க. ஒத்துப்போதல்னா அங்கே வந்து 2ஆக இருந்து திரும்ப ஒன்றாக ஆதல்னா அது கிடையாது. அது ஏற்கனவே ஒன்றா தான் இருக்கு. இப்போ பிரிந்திருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால நீ ஒத்துப்போ. அதுதான் ஒத்த இடம் என்ன. இப்போ அதுக்கு அடுத்த ஒரு மீனிங் வந்து ஒருத்தன் சொல்லுவான், ஒத்தைக்கு ஒத்த வர்றியாடான்னு கேட்பான். ஒத்தைக்கு ஒத்த வர்றியா? ஒத்த என்னன்னா சிங்கிள் பர்சன் தான் இருக்கிறது. இண்டிவிஜுவல் சுப்ரீம் செல்ஃப் இஸ் தேர். ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல் டிவைன் சுப்ரீம் செல்ஃப் இஸ் தேர். அந்த செல்ஃப் தான் நமக்கு இதயத்தில் பிரகாசிக்கும் போது தனி ஒரு சுயமாக நமக்கு தருது. ஆனால் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃப் இருக்கிறத உணர்ந்து தான் அதை தான் ஒன்று என காணும் உணர்ச்சி என்று உருமோ. ஒன்று என காணும் உணர்ச்சி என்று உருமோ அப்படின்னு வென்றார். ஒன்றாக காண்பதுவே காட்சி அப்படி இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இருன்றார் பட்டினத்தார். நான் இருக்கேன்னு சொல்லாதடா. அப்படி சொல்கிறவன் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவேன். கடவுளை பார்த்து உண்மையை உணர்ந்து நான் இல்லைன்னு ஓடிடு. அங்கே இருக்கிறது நீதான்னு நாடு. அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நல்லா அற்புதமாக சொன்னாங்க. அதை நாடாவிட்டால் ஏது வீடு. வீடுன்னா முக்தி. அந்த முக்தின்றது தான் என்ன வண்ணத்தில் இருக்கிறோமோ அதுவாகவே இருந்து விடுதல். உள்ளதை உள்ளபடி கரப்பொருளை கைவர பெற்றுக்கொள்ளுதல். நம் கரத்தில் மனித பிரிவில் கொடுத்துருக்கார். அதுதான் கரப்பொருள், கைப்பொருள். அதுதான் வள்ளல் பெருமான் கைப்பொருளே மெய்ப்பயனே ஞானசரியில் பாடுவார். கைப்பொருளேனா நம்ம இந்த கையில் இல்லை, அது உள்ளம் கை கனி. உள்ளே இருக்கிற கனி. அம்முன்றது ஆ உ இம். இது 3 எழுத்தினுடைய சுருக்கனா அம்மு. இந்த ஆ உ இம்ன்றது ஓமே நாம். அந்த ஓங்காரம் தான் முக்கூறாக இருந்து நமக்கு 3 தேகமாக விளங்குது. தூள சரீரம், சுக்கும சரீரம், இதாக காரண சரீரமாக இருக்குது. உடல் உயிர் ஆன்மா. உடல் உயிர் உள்ளொளி. இந்த 3 ஒன்றா தான் இருக்கும். 3 சேர்ந்தாதான் ஒரு ஜீவனாக இறைவன் அவரே வர்றார். எதுக்காகன்னா அருளனுபவ வாழ்வுக்காக நித்தியமாக நித்தியானந்தத்தோடு வாழ அவர் தான் வர்றார். இங்கே வந்திருக்கிறது நாம் இல்லை. நாம் வந்தால் பிழைச்சிட்டு கொஞ்சம் காலம் பிழைச்சிட்டு செத்து போகிறோம். நம்ம அவருக்கு வழிவிட்டோம்னா அவர் என்றும் வாழ்வார்றார் வள்ளலார். அதனால்தான் வாழ்கன்னு கூப்பிட்றார் மணிவாசக பெருமான். வாழ வரும்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். வாழ்கன்னு தனக்குள்ளே இருக்கிறத பார்த்து வாழ்த்துறார். அவர் வாழணும்னா நம்ம வீழணும், கீழே நம்ம விழுந்து போகணும். அதான் எதிர்போய் நில்லுன்னுவாங்க சைவ ஆகமத்தில். எதிர்போய் நில், எதிரில் நிற்காது. நீங்கள் சிவன் கோயிலுக்கு ஒரு முறை அடியேன் போனேன். அந்த குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நந்திக்கு இடையில் குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அடியேனை கேள்விப்பட்டிருக்க தெரியும். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. எதிர்க்க நின்று வழிபட்டேன். ஒரு பெரியவர் திருநீர் பட்டப்பட்டியை அணிஞ்சு பழுத்த சிவப்பழமாக இருக்கார். கும்பிட்டு முடிச்ச பிறகு பொறுமையாக, தம்பி எதிரில் நேராக நின்று கும்பிடக்கூடாது, சைடில் ஒதுங்கி நின்று கும்பிடணும்னு எனக்கு அப்போ புரியல. ஆனால் அது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சரியாக புரியல. அப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் பார்த்தேன், எதிர் போய் நில் அப்படின்னு சைவாகமத்தில் அது வருது. எதிரில் நிற்காத,
என்னடா இது எதிரில் நிற்கதா என்று. ஏன்னா எதிரில் இறைவனுக்கு எதிராக, அயலாக, வேறாக, அந்நியமாக எதுவுமே கிடையாது. அதுதான் இயற்கை உண்மை, அற்புதம். அவர் மாத்திரமே இருக்கிறார். இதுக்கு வேற யாரோட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், எதிரங்கொருவரின்றி நடமாடும், எதிரங்கொருவரின்றி நடமாடும். நடமாடம்னா திருநடனம் புரிகிறார். அவரே அனைத்துமாய் நடிக்கிறார். இப்போ ஒரு சில படத்தில் அந்த காலத்தில் முதல்ல உருவாகும்போது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தது 20 வருஷம். அப்புறம் ஒருத்தரே டபுள் ஷெல்லில் போட்டார். ஒரே ஒருத்தர் 2 நடிப்பார். அப்புறம் ட்ரிப்பு. அது 10 வருஷம் கழிச்சு அது ரொம்ப கஷ்டம், எடிட்டிங் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ட்ரிபிள் ஆக்ஷன் ஆக்கினாங்க. அது அதை விட கஷ்டம். சரி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நவரத்னம் அந்த மாதிரி 9 அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சீனில் தான் காமிப்பாங்க. அதுக்கு ஏன் 10 நாள் 20 நாள் கஷ்டப்படணும் அதை கொண்டு வரது. ஆனால் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டால் அதில் ப்ரொடியூசர் வேறு, உதவி ப்ரொடியூசர் வேறு, டைரக்டர் வேறு, உதவி டைரக்டர் வேறு, நடிகர் வேறு, ஹீரோயின் வேறு, துணை ஹீரோயின் வேறு, துணை நடிகர் வேறு, சிரிப்பு நடிகர்கள் வேறு, இன்னும் எத்தனையோ வரும். ஒரு படத்தில் 50 பேராவது இருக்கணும் நடிக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவருடைய நடராஜருடைய நாடகத்தில் அவர் ஒருத்தர் தான் எல்லாமே இருக்கார். பஞ்சபூதங்கள் ஜடப்பொருளாகவும் அவர் தான் இருக்கார். அதனால தான் சொல்கிறாரு, அங்கே இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த நடராஜ நடனம் அப்படின்ற அந்த சினிமாவில் ஒரே ஆள் தான் டைரக்டர் தான், லைட்டு மேன் வரையில் அவர் தான். ஏன்னா அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவருக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. சர்வ வல்லவர் அப்படின்னு இறைவனை சொல்கிறோம்ல. இப்போ அடியேன்னு போயிட்டு கேட்குறார், இப்போ நானாக இருக்கிறதும் அவர் தான், அவர் இந்த கடையனாக இருக்கிறதும் அவர் தான். ஆனால் நமக்கு அது தெரியாது. நடராஜ பெருமானே எல்லாம் சர்வ வல்லவர், எல்லாம் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு அந்நியமாக வேறு யாரான உங்களுக்கு அந்நியமாக எதனா ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஐயோ அது என்னால் முடியாது அப்படின்றார். அப்போ எப்படி சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்களே ஞானிகள், அந்த சந்தேகத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன்னு. அது எனக்கு தெரியாது. என்னுடைய சாம்ராஜ்யத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன். அது ஏன் அப்படி? அதுதான் இயற்கை. அது ஒரு அன்பு வெளி, அன்பு தத்துவம், அன்பு சத்துவம் அது மட்டும்தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீ போப்பா, நீ டிஸ்டர்ப் பண்ணாட்டார். ஆக சர்வ வல்லவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவராலேயே தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் தனக்கு அந்நியமாக ஒருத்தர் உருவாக்க முடியாது. அதனால்தான் அந்த ஆதியில் ஆதாம் ஏவல் இறைவன் தனது சாயியாக ஒருத்தர் படைத்தார். ஒரு தோட்டத்தை உருவாக்கி தனது சாயியாக களிமண் செஞ்சு அதை ஊதனார் காத்த அது ஆதாம் வந்தா. அவன்கிட்ட ஒரு விழா எலும்பை வச்சு அவருக்கு துணையாக வச்சு ஒரு தோட்டத்தையும் காட்டி இதில் எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க, ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னா அவருக்கு அந்நியமாக அந்த பழம் மட்டும் எப்படி வந்தது? அது ஏன் வேண்டான்னு சொல்கிறாரு? அதை கிரியேட் பண்ணாமையே இருந்திருக்கலாமே. கிரியேட் பண்ணி நீ தானே. அப்போ நீ கிரியேட் பண்ணிவிட்டு அதை சாப்பிடாதுன்னு வேற சொல்லியிருக்கியே, அது ஏன்? சரி போனால் போட்டோம். அந்த தோட்டத்துக்குள்ளே திடீர்னு ஒரு சாத்தான் வந்துடுச்சான். உன்னுடைய சாம்ராஜ்யத்தில் உனக்கு தெரியாமல் உன்னுடைய தோட்டத்தில் எப்படி இன்னொரு சாத்தான் நுழைய முடியும்? நீ என்ன பண்ணியிருந்தா? எனக்கு நியாயமான கேள்வி தானே. அதுவும் நீ சிருஷ்டி பண்ண ஒருத்தனுடைய மனசில் புகுந்து அவனுக்கு துர்போதனை செஞ்சு பழத்தை சாப்பிட வச்சா உனக்கு சர்வ வல்லபம் உடைய ஆண்டவன் எப்படி சொல்ல முடியும்? இது பயங்கர குளறுபடியாக இருக்க. அந்த மாதிரி தான் எல்லா சமய மதத்துலேயும் கதையை கட்டி விட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நமக்கு தெரியாது. அது சுத்த சன்மார்க்கம் வர்ற காலத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை
அது வந்து இனி வெளியில் வரும், இனி வருங்காலத்தில் வெளியில் வரும். அதனால் ஒத்த இடம் செய்யில் நித்திரை செய்கின்றீர் ஒத்த இடம் காட்டவாரீர். இன்னொரு பாடலில் சொல்கிறார், இது திருவருட்பாவில் எங்க வருது சார்? இந்த வாரீர் சிதம்பர வள்ளி மணாலரே வாரீர் மணிமன்ற வானரே வாரீர் இருக்கு இல்லைங்களா, ஆ. அதில் ஏகப்பட்ட ரகசியத்தை சொல்கிறார் வள்ளல் பெருமான். ரைட் சார். சர் அதை படிச்சு பார்க்குறேன் சார். ஆமாம், அது ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு அதில். ஓகே சார். புரியவே புரியாது அது. படிச்சு பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் explanation உங்களை கேட்குறேன் சார். சரியா, சரிங்க ஐயா, சரிங்க சரி. மிக பிரமாதமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஐயா ஐயா அடியானுக்கு ஒன்றும் தெரியாது. அது திருக்குறளை வச்சுதான் எனக்கு உடனடியா உங்ககிட்ட பேசணுன்றது எனக்கு தோணுச்சு. சரி சரிங்க. சரி, இதெல்லாம் நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவணதாஸ் சுவாமியினுடைய தனிப்பெரும் தயவுனால ஒரு சிறு சிறு வெளிச்சம், ரொம்ப 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 சிறிய ஒரு ஆமா. பொறி நமக்கு வந்து அவர் கிருபையினால ஒரு பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளோதான். சரிங்க சரிங்க சரி, நன்றி நன்றி. தயவு 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 அகவிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும். தயவு தயவு வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிரின் பெற்று வாழ்க. அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஓம் ராமலிங்காய நம. தயவு 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 தயவு.